ஒரு காட்டில் மஞ்சு மற்றும் பிங்கி அப்படிங்கிற 2 குருவிங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த 2 குருவிங்களுக்கும் மோமோங்கிற ஒரு ஆட்டுக்குட்டியும் ஃப்ரெண்டாக இருந்துச்சு. 3 பேருமே சிறந்த நண்பர்களாக இருந்தாங்க. 3 பேருமே காட்டில் ஒன்றா சாப்பிட்றதுக்கு போவாங்க. 2 குருவிங்களும் மரத்தில் உள்ள பழங்களை சாப்பிடும். மோமோ ஆட்டுக்குட்டி அங்கே உள்ள புல்லை சாப்பிடும். 2 குருவிங்க பறந்து போகும்போது எங்கேயாவது நல்ல இடத்துல புல் இருந்தால் அதை மோமோவுக்கு சொல்லும். மோமோவும் பழங்கள் இருக்கிற இடத்த குருவிங்களுக்கு சொல்லும். அப்படித்தான் ஒரு நாள் 3 பேருமே சாப்பிட்றதுக்காக போனாங்க. அப்போ திடீர்னு மஞ்சு கண்ணுக்கு ஏதோ மின்னுற மாதிரி தெரிஞ்சிச்சு. பலன்னு மின்னுச்சு. மஞ்சுவும் அந்த பக்கத்தில் போய் பார்த்துச்சு, என்ன இது அப்படின்னு. அது ஒரு மந்திர விதை. அதை பார்த்தோன்னையும் மஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிச்சு. உடனே அந்த மந்திர விதையை தன்னோட நண்பர்கள்கிட்ட எடுத்துகிட்டு போணுச்சு. இங்க பாருங்க எல்லாரும், இது என்னன்னு தெரியுதா? இது அந்த கல்லுக்கு பக்கத்துல பலன்னு மின்னிட்டு இருந்தது. இது அநேகமா ஒரு மந்திர விதையா தான் இருக்கணும். பார்க்கவும் அளவுல ரொம்ப பெருசா இருக்குல்ல? ஆமா மஞ்சு, இதுக்கு முன்னாடி நான் இந்த விதையை பார்த்ததே இல்லை. இது மந்திர விதை தான். இதை நம்ம மண்ணுக்குள்ள முளைக்க வைக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், சரியா? அதுக்கப்புறம் 3 பேருமே சேர்ந்து அந்த மந்திர விதையை முளைக்க வைக்கலான்னு முடிவெடுத்தாங்க. உடனே மோமோ, மஞ்சு, பிங்கி 3 பேருமே ஒரு நல்ல இடத்த தேடி கண்டுபிடிச்சி அந்த விதையை முளைக்க வச்சாங்க. சரி வாங்க போகலாம், நாளைக்கு வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படியே பிங்கி சொன்னிச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. 3 பேருக்குமே அந்த விதை என்ன ஆணுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. விதையை முளைக்க வச்ச இடத்துக்கு 3 பேருமே வந்தாங்க. வந்து பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரே நாளில் அந்த மந்திர விதை மரமாக மாறி இருந்தது. இது என்ன ஆச்சரியமா இருக்கே, ஒரு நாள்லயே எப்படி அந்த விதை மரமா மாறினுச்சு அப்படின்னு 3 பேருமே ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. உடனே மோமோ சொன்னிச்சு, மஞ்சு, பிங்கி, நான் இந்த மரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட பாட்டி சொல்லியிருக்காங்க, இது ஆசைகளை நிறைவேற்றுற மரமா. 3 பேருமே ஆச்சரியம் கலந்த குழப்பத்தில் இருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு குரல் கேட்டுச்சு, நான் தான் மந்திர மரம். என்னை முளைக்க வச்சு மரமாக்குனதுக்கு நன்றி. உங்கள் எல்லாருடைய ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன். ஒருத்தங்க ஒரு ஆசையை கேட்கலாம். அந்த ஆசை நேர்மையானதா நியாயமானதா இருக்கணும் அப்படின்னு அந்த மரம் சொன்னிச்சு. இந்த காட்டுல வாழ்ற எல்லா குருவிங்களுக்கும் வீடு இருக்கணும் அப்படின்னு பிங்கி தன்னோட விருப்பத்தை கேட்டுச்சு. உடனே அந்த மரத்துல ஒரு தங்க பூ பூத்துச்சு. பிங்கி கேட்ட மாதிரியே அந்த காட்டுல வாழ்ற எல்லா குருவிங்களுக்கும் இப்போ வீடு கிடைச்சிருச்சு. பிங்கியும் சந்தோஷப்பட்டுச்சு. அடுத்தபடியா மஞ்சு தன்னோட ஆசையை கேட்டுச்சு. இந்த காட்டுல வாழ்ற எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு எப்பவுமே கிடைக்கணும். பழங்களும் காய்கறிகளும் நிரம்பி இருக்கணும். அந்த ஆசையை மரமும் கேட்டுச்சு. அதனால இன்னொரு தங்கப்பூ பூத்துச்சு. மஞ்சு ஆசைப்பட்ட மாதிரியே அந்த காடு முழுக்க பழங்கள் நிரம்பி காய்ச்சிச்சு. இதை பார்த்த மஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அடுத்தபடியா மோமோ தன்னோட ஆசையை கேட்டுச்சு.
நாங்கள் வாழ்கிற இந்த காடு ரொம்ப அழிக்கப்பட்டு வருது. காடுகளை அழிக்கிறதுனால நாங்கள் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுறோம். காடுகள் இல்லைன்றதுனால தான் மழைகளும் கம்மியாக பொழியுது. அதனால் காடுகளை யாருமே அழிக்கக்கூடாது. இதை ஏற்றுக்கிட்ட மரமும் இன்னொரு தங்கப்பூவை கொடுத்துச்சு. உடனே காடு அழிக்கப்பட்டிருந்த இடத்துல எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் உருவானது. இதை பார்த்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவங்க 3 பேரோட ஆசையுமே தனக்காக கேட்காம மற்ற எல்லாருக்காகவும் கேட்டதுனால தான் அந்த மரமும் இவங்க கேட்டதை கொடுத்தது. குழந்தைகளே, நாமும் நம்மளை பற்றி மட்டும் யோசிக்காம அடுத்தவங்களை பற்றியும் எல்லார பற்றியும் யோசிக்கணும். இந்த மந்திர மரம் கொடுத்த வரத்தினால அந்த காடே சந்தோஷம் அடைஞ்சது.